ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா கஷ்டம், கவலை, துன்பம், துயரம், தோல்வி, பிரச்சனைன்னு மட்டுமே வாழ்ந்த உனக்கு இப்போதுதான் ராஜயோகம் தேடி வந்திருக்கு. ஆம் என் செல்லமே, எப்போது நான் ஆசைப்பட்டது நடக்கும், எப்போது என் விருப்பங்கள் நிறைவேறும்னு ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருந்த உனக்காகவே நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை ஒப்படைக்க வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்கும் பயப்படாமல் முன்னேறி போகலாம். உனக்கு வரும் தடைகள் அனைத்தையும் தாண்டி நீ நல்லபடியாக சிறப்பாக ஜெயிச்சு வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ கனவுல கூட நினைக்காத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்காக அமைச்சு தருவேன். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மனப்பூர்வமாக மனசார உதவி செய். நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சால் நாளைக்கு அவங்க நமக்கு திரும்ப என்ன செய்வாங்கன்னு ஒருபோதும் பலனை எதிர்பார்க்காதே. மற்றவங்க உனக்கு செய்கிறது நல்லதாக இருந்தாலும் மற்றவங்க உனக்கு கெட்டதையே செய்தாலும் கூட நீ ஒருபோதும் உன்னை நம்பி இருப்பவர்கள் யாருக்கும் தீங்கோ துரோகமோ வஞ்சனையோ செய்ய நினைக்காதே. உன் மேலே பொறாமப்படுறவங்கள பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்பட வேணாம். யார் உனக்கு எதிராக என்ன வேலை செஞ்சாலும் அதை முறியடிச்சு எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டு வெற்றியை பெறுவாய் என் செல்லமே. உன் மன பாரத்தையெல்லாம் என் பாதத்தின் மீது வச்சுட்டு நம்பிக்கையோட நல்ல நாளுக்காக காத்திரு. கூடிய சீக்கிரம் என் ஆசீர்வாதம் மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கைனா நாணயம் போலதான். ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் உனக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கமும், உனக்கு தேவைப்படுற விஷயங்கள் அமைஞ்ச அழகான வாழ்க்கை இன்னொரு பக்கமும் இருக்கு. கூடிய சீக்கிரம் உனக்கான அந்த நல்ல பக்கம் வரும். உனக்கான வெற்றியை பெறும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. யாரையும் பார்த்த உன்னையே இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு நீ முடிவெடுக்க வேண்டாம். ஏன்னா யாரும் எப்போதுமே நல்லவங்களாவோ எப்போதுமே கெட்டவங்களாவோ இருக்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட மனிதரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்ட இந்த சூழ்நிலைக்கு நீ கொஞ்சம் பயப்பட தான் வேணும். சூழ்நிலை நல்லவங்களை கெட்டவங்களாக்கும், கெட்டவங்களை நல்லவர்களாக திருத்தும். அதனால தான் யார் எப்படிப்பட்டவங்கன்றத சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். எனக்காக சேவை செய்தும் என்னை புகழ்பாடியும் என்னுடைய நாமத்தை சொல்லியும் முழு மனசோடு என்னை சரணாகதி அடைந்தவர்கள் என்னுடனேயே ஐக்கியமாகி எனக்குள்ள கலந்துருவாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்க மனசுல ஆணவமோ அகங்காரமோ தங்காது. அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் நான் ஏன் பொறுப்புல ஏத்துக்குவேன் என் செல்லமே. அப்படிதான் என்னையே நம்பி வணங்கி என் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கைய நான் ஏன் பொறுப்புல ஏத்துக்கிட்டு இருக்கேன். நீ தேடிக்கொண்டிருந்த மகிழ்ச்சியை இப்போது உனக்கு கிடைக்க செய்வேன். உன்னுடைய தூய அன்பிலும் பாசத்திலும் எந்த நோக்கமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். உண்மையாக இயல்பாகவே நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளையா, எல்லாருக்கும் நல்லது செய்கிற பிள்ளையா நீ இருக்க. அப்படி இருக்கும்போது உன் முயற்சிகளுக்கு ஏற்ற முக்கியத்துவத்தையும் பலனையும் நான் கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வர்றதால நீ தோத்துக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் இல்லை. தோல்வியை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை இந்த சாயப்பா காட்டுறேன். நீ போகிற வழியில் உனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாக இரு. இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன். உன்னை வானளவுக்கு உயர்த்தி அழகு பார்ப்பேன் என் செல்லமே. உன்னால் சீரடிக்கு வர முடியலைனாலும் இந்த சாயப்பா நானே உன் வீட்டுக்கு வர்றேன். ஓம் சாய்ராம்னு நீ அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இரு. நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் நான் உனக்கு கொடுத்ததை நிரந்தரமாக நிலைக்க செய்வதற்கும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தருவேன். உன் வேண்டுதல்களுக்கு உரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. பொய்யான இந்த உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுவதென்பது கஷ்டம்தான். ஏன்னா பொய் எல்லாரையும் சுலபமாக கவர்ந்துடும். உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான். இருந்தாலும் உண்மை கொஞ்சம் காலதாமதமாக தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது.
என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளிவரும், தர்மமே வெல்லும். நீ எப்போதும் வாழ்க்கையில தோத்துக்கிட்டே இருக்கோமே நினைச்சு சோர்ந்து துவண்டு போகாதே. உன் மனதை குறுக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் பெற்றுத்தர்றேன். வாழ்க்கையில வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம். எந்த காரணம் கொண்டும் நீ எடுக்கிற முயற்சிகள்ல இருந்து விலக நினைக்காதே. உன் எல்லா முயற்சியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. இன்பமும் துன்பமும் கலந்தது தானே வாழ்க்கை. நடந்து முடிஞ்சதையே நினைச்சு புலம்பாம இனி நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. நீ எதை அதிகமாக பேசுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். அதனால எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசு. உன் லட்சியத்தை நிறைவேற்றி உன் முயற்சிகளுக்கான வெற்றி கிடைக்க செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நீ அமைதியா பொறுமையாக காத்திரு. எந்த சூழ்நிலையிலையும் பதட்டம் அடையாதே. உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்ட நான் அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு ஏற்றார் போல நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களில் வெற்றியை கொடுப்பேன். நீ எப்போதும் அவசரப்பட்டோ கோபப்பட்டோ வார்த்தைகளை வீசிட வேணாம். கோபத்துல நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ நேசிக்கும் இதயங்களையும் உன்னை நேசிக்கும் இதயங்களையும் புண்ணாக்கிடுன்றத மறந்துடாத. கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு சினத்தை சிதைத்து விட்டு எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா நீ இருந்தீனா உனக்கான வாழ்க்கையில ராஜயோகமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமா உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறனே, இப்போது கஷ்டப்பட்டாலும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நீ ஜெயிக்க தான் போற. உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் செல்ல பிள்ளையான உன்னை காப்பாத்தி உன் வாழ்க்கையில வசந்தம் வீசும்படி செய்வேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமே உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தும் நிச்சயம் நிம்மதியாக சந்தோஷமானதாக இருக்கும். இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் பிறக்கலன்றத புரிஞ்சுக்கோ. யாரும் உனக்காக வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு யோசிக்காம நீயும் யாரையுமே நம்பி இருக்காம உன் வாழ்க்கையில உன் மனசுல உனக்கு தோன்ற விஷயங்களை சிறப்பா செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு. யாரையும் மனசளவுல கூட காயப்படுத்திடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறதால தான் எல்லாரும் உன்னை சுலபமா காயப்படுத்துறாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உன் மனக்கவலைகளை அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா செஞ்சு தர்றேன். போன ஜென்மத்துல நீ செஞ்ச கர்மாவின் காரணமாக இந்த ஜென்மத்துல நீ நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட. ஆனா இப்போது நீ இனிமே கவலைப்படாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். யாரை பார்த்தும் பொறாமப்படாத. எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே. எப்போதும் நல்லதை மட்டுமே நீ செய். நீ செய்கிற நல்ல விஷயங்களில் இருந்து நானே உன்னை காப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னை தேடி நான் வரவழைப்பேன். இந்த உலகத்தில் வாழ்றது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாதுதான். ஆனால் நீ என் பாதையில் என்னை நம்பி வந்து விட்டாயல்லவா, இனி எல்லாமே உனக்கு சுலபமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான தேவையை நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன்.